எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களையும் அவர் ஆசீர்வதித்து நன்மையினால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாய் என்னதான் போராட்டங்கள் சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குவார். நம்முடைய வாழ்க்கையின் ஜெயத்துக்கான ஒரே திறவுகோல் ஜெபந்தான். ஜெபமே ஜெயம். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற திறவுகோல் அங்கே ஜெபம்தான். ஜெபத்தினாலே முடியாதது ஒன்றுமில்லை. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எங்களை ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஜெபம் பண்ண தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு நாள் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதை அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி தேவனை நோக்கி ஜெபித்த மனிதர்கள் ஜெயத்தை பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் ஒரு போராட்டம், ஜெபம் ஒரு யுத்தம். அந்த ஜெபத்திலே தான் நமக்கு ஜெயம் பெறுகிறது. நமக்கு தேவனோடு கூட நம்ம யுத்தம் பண்ணுகிறது அல்ல, தேவனோடு கூட நாம் போராடுகிறது மட்டுமல்ல, பிசாசோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தின் வெற்றி, பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான், ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆண்டவரோடு கூட ஒரு போராட்டம். யாக்கோபு ராத்திரி எல்லாம் போராடினான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னான். அந்த போராட்டத்தில் யாக்கோபு வெற்றி பெற்றான், ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இலகுவானது என்று நம்ம நினைக்க கூடாது. நான் சொல்லுவேன், சில வேளையில ஜெபிக்க போனால்தான் நம்முடைய இவ்வளவு சோர்ந்து போயிருவேன். சிலங்கள் ஜெபத்திலேயே சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லல, நம்ம ஜெபித்த சில வேளையில சோர்ந்து போயிடுவோம். தொண்டையெல்லாம் போயிடும், மேலெல்லாம் ஒரே வலியா இருக்கும், முழங்காலெல்லாம் வலிக்கும், நெஞ்செல்லாம் நோகும். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணுகிறது என்பதும் ஒரு போராட்டமான நிலைமையா நாம் பார்க்கிறது உண்டு. ஆகவே தான் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சிலர் எனக்கு சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன், ஜெபம் பண்ண நாங்க நினைச்சாலே பல தடைகள் வருகிறது பாஸ்டர் என்று சொல்லுவாங்க. ஜெபிக்க ஜெபிக்க நிறைய போராட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்னும் சிலர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, என்னதான் வந்தாலும் எதுதான் வந்தாலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேதத்தில் ஒரு மனிதர் இருந்தான், தானியேல் என்ற ஒரு மனிதன். தானியேல் யெகோவா தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனிதன். அதனால அவனை குற்றம் கண்டுபிடிக்கிறதில்ல. அவனுடைய தேவனுடைய விடயத்தில, விசுவாசத்தில, அவனுடைய ஜெபத்தில குற்றம் கண்டுபிடிக்கத்தான் அவர்கள் தடையை கொண்டு வந்தார்கள். அங்கே ராஜாவினிடத்தில சத்துருக்கள் போய், இனிமே யாரையும் அவங்க வணங்க கூடாது, உம்மை மட்டும்தான் அவங்க சேவிக்க வேணும், நீதான் எங்களுக்கு கடவுள், இந்த தேசத்துக்கு கடவுள் நீதான் என்று சொல்லி அவனை பெருமைப்படுத்தி அப்படி வைத்தாங்க. பாபிலோனியர்கள் ராஜாக்களை வணங்குவது ஒரு இயல்பான நிலைமைதான். சமுதாயத்துல சில மனிதர்களை வணங்குவாங்க, விக்கிரகங்களை வணங்குவாங்க, மத தலைவர்களை வணங்குவாங்க, மரித்து போனவர்களை வணங்குவாங்க. அவன் இது சமுதாயத்துல சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதே போல பாபிலோனிய ராஜாக்களை, அவர்களுடைய உருவங்களை வணங்குகிறது வளமையா இருந்தது. ராஜாவும் சரி சொல்லித்தான். ஆனால் இது தானியேலுக்கு எதிராக கொண்டு வந்த சதி திட்டம். அதை அறிந்த போதிலும் அவன் கையெழுத்துல, ராஜா பத்திரத்தில் கையெழுத்து வைத்து விட்டான் என்று சொல்லி அறிந்த போதிலும் தினமும் ஜெபிக்கிறபடியே அவன் பலகணி அங்க திறந்திருக்க 3 வேளையும் ஜெபித்தான். ஜெபத்துக்கு இடையூறு வந்தது, ஜெபிக்க கூடாது என்ற தடை வந்தது, ஜெபித்தால் மரணம் என்றது தெரிந்தது. ஆனால் ஜெபத்தை விடல பாருங்க. அவன் ஊக்கமாக தேவனை நோக்கி ஜெபிக்கிறான்.
அதை சத்துருக்கள் பார்க்கிறாங்க தான், அவனை கொண்டு வந்து சிங்க கவியில போடுகிறாங்க தான். ஆனாலும் அவன் இடைவிடாமல் ஜெபித்த தேவன் அவனை சிங்கத்தின் வாய்க்கும் சத்துருக்களின் கைகளுக்கும் தேவன் விலக்கி காத்தார். ஜெபமே ஜெயமாய் தாவீதுக்கு முடிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஜெபிக்குங்கள். ஜெபத்துல சொந்து போயிட்டீங்களா? டெய்லி ஜெபத்தை நிறுத்திட்டீங்களா? பாடுகள், உபத்திரவங்களை, கஷ்டங்களை கண்டு, தடைகளை கண்டு ஜெபத்தை நிறுத்திட்டீங்களா? விட வேணாம். வல்லமை போல நீங்க ஜெபிக்கிற நேரத்துல, ஜெபிக்கிற நேரங்களில எப்படியெல்லாம் ஜெபிக்க முடியுமோ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. தேவனே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நானும் தானியேலை போல ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை தாரும். தானியேலை போல ஆண்டவரே, உபத்திரவங்கள், பாடுகள் வந்தாலும் ஜெபிக்கிற ஆண்டவரே ஆவியங்களுக்கு தாரும். தடைகளை உடைத்தெறிய ஜெபிக்க தேவன் உதவி செய்யும். ஜெபமே எங்களுக்கு ஜெயமாய் மாறட்டும். இந்த இடத்திலும் உடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருந்து நல்ல ஒரு தீர்மானத்தோடு ஜெபத்துல உறுதியாய் இருக்க, இடைவிடாமல் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெபத்துக்கு தடைகள் வருகும், ஆனால் ஜெபித்தால் தடைகள் விலகும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.